எல்லாருக்கும் குட் ஈவினிங். இந்த வாரமும் நம்ம வந்து டாக்டரினல் ஸ்டடிக்காக நம்ம வந்திருக்கோம். கடந்த வாரங்கள் முழுவதும் நம்மள வந்து தேவன் கண்மணி போல காத்து வழி நடத்தி வந்தாரு. இந்த வாரத்துல கூட நம்ம வந்து டாக்டரினல் ஸ்டடி படிக்கிறதுக்கு நமக்கு உதவி செஞ்சிருக்காரு. எல்லா இடத்துலயும் மழை புயல் எல்லாம் இருந்தாலும் நம்ம வந்து கரெக்டா சுகபத்திரமா இருக்கிறதுக்கு உதவி செஞ்சிருக்காரு. அதுக்காக நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இப்ப கூட நம்மளுடைய செஷனை வந்து நம்ம இடையில இருக்க பரத் நமக்காக ப்ரே பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். பரத். அண்ணா கேக்குதுங்களா? கேக்குது பரத். ப்ரே பண்ணலாமண்ணா? பரத். இந்த அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே நீர் எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இப்படியா நாங்கள் சூம்ல ஒன்னா கூடி ஆண்டவரே உங்களுடைய வேதத்தை குறித்து, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை குறித்து நாங்க ஆண்டவரே கற்றுக்கொள்ள போகிறோம், அதை ஆராய்ச்சி பண்ண போகிறோம். ஆண்டவரே இந்த டாக்டர் ஸ்டடிலையும் நீங்க எங்களோடு இருங்க. ஆண்டவரே அன்னைக்கு ஆண்டவரே எஸ்ராவும் அந்த ஜனங்களும் ஆண்டவரே அந்த வேதத்தை அவங்க டீப்பா அதை ரிசர்ச் பண்ணி பார்த்தாங்கன்னு நாங்க பாக்குறோம். ஆண்டவரே அதே போல உங்களுடைய வார்த்தைகளை நாங்க டீப்பா ரிசர்ச் பண்ணி பார்க்கவும், உங்களுடைய வார்த்தைகளின் அர்த்தத்தை அறிந்து கொள்ளவும் நீர் எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே நீங்க உங்களுடைய அன்பின் நிமித்தமா நீங்க உங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துறீங்க ஆண்டவரே, அதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நீங்க இப்பொழுதும் கூட ஆண்டவரே உங்களுடைய வல்லமையையும் உங்களுடைய மகத்துவத்தையும் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தையும் நாங்க அறிந்து கொள்ள நீர் எங்களோடு பேச வேண்டும்படியா செபிக்கிறோம். நாங்க வாசிக்கிறோம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் நாங்க வாசிக்கிறோம். ஆண்டவரே அப்படியா கூட ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆண்டவரே ஸ்டடிஸை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தொடக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய தெய்வீக கரம் கூட இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் கேட்கும்படியா எங்களுடைய இருதயங்களை நீங்க திறந்தருளுங்க. இன்னைக்கு கூட பேச போகிற பேனல் நம்பர்ஸ்க்காக நான் ஒவ்வொருவருக்காகவும் உங்களை நன்றியோடு துதிக்கிறேன். நீங்க கொடுத்த உற்சாகத்துக்காக, நீங்க கொடுத்திருக்கிற வாஞ்சிக்காக, அவங்க வந்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். அவங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. அவங்க மூலியமா நீங்க எங்களோடு பேசுங்க. இதை லீட் பண்ற சூர்யா ஆண்டிக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவங்களோட கூட நடத்துங்க. ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்ஸோட கூட இருங்க. வராத ஒவ்வொரு நண்பர்களையும் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்ஸும் உடைய கருத்துல நினைவு கூறுகிறோம். ஒவ்வொருவரும் வரவும் இதனால ஆசீர்வதிக்கப்படவும் இன்னும் தொடர்ந்து உமக்கு சாட்சிகளாக இருக்கிற இடத்துல வாழ நீங்க கிருபை செய்யுங்க. தொடர்ந்து எங்க ஒவ்வொருவரோட கூட இருங்க. இயேசு நாம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். தேங்க்யூ பரத். ப்ரேயர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா இன்னைக்கு நம்ம கூட வந்து பேனலை வழி நடத்திட்டு போறது சூர்யா ஆண்டில. ஆண்டி வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆண்டினால ஜாயின் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனா பேனல் வந்து நம்ம கூட வந்து இது ஆங்கரிங் பண்ண முடியல. இன்னைக்கு நமக்காக ஆங்கரிங் பண்றதுக்கு திலகவதி ஆண்டி இருக்காங்க. ஆண்டி யாரு அப்படின்னா, ஆண்டி வந்து சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப கோயம்புத்தூர்ல வந்து செட்டில் ஆயிருக்காங்க. ஆண்டி வந்துட்டு இன்னைக்கு நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பேனலை வந்து வழி நடத்திட்டு போறது அவங்க தான். இன்னைக்கு வந்து நம்ம கூட வந்து 2 பேனல் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் வந்துட்டு ஜூலியஸ் அங்கிள். அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அங்கிள் வந்து இப்ப பெங்களூர்ல இருக்காங்க. அங்கிள் வந்து கடந்த காலத்துல வந்து நேஷனல் செக்ரட்டரியா கூட இருந்திருக்காங்க. வி வெல்கம் யூ அங்கிள். அதே மாதிரி நம்ம கூட வந்துட்டு ஃபெரோஷா சிஸ்டர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு டைம் ஜாயின் பண்ணாங்க. இந்த டைமும் நம்ம வந்து கேட்டோன்னே ஜாயின் பண்றோம்னு சொல்லி ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர். இப்போ நம்ம வந்து எந்த டிலேயும் பண்ணாம நம்ம வந்து நேரடியா நம்ம வந்து பேனல் டிஸ்கஷன் போயிடலாம். ஆன்டி. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்காக நான் ஆண்டவருக்கும் நன்றி செலுத்துறேன். இந்த டீமுக்கு நான் நன்றி செலுத்துறேன். இன்றைக்கோட டாபிக் வந்து தேவனுடைய முன் அறிதலும் தெரிந்து கொள்ளுதலும். இந்த டாபிக் வந்து எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. ஏன்னா ஆண்டவர் வந்து நம்மளை முன்னறிந்துக்கிறாரு, நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாரு அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா இந்த ப்ரீடெஸ்டினேஷன், இந்த ப்ரீடெஸ்டினேட் அப்படின்ற அந்த வேர்டு வந்து தட் கம்ஸ் ஃப்ரம் அ லாட்டின் வேர்ட் ப்ரீடெஸ்டினோ. அதுல இருந்து இந்த ப்ரோகாரிசோ அப்படின்ற அந்த வேர்டு, அதுதான் அந்த கிரீக் வேர்டு, அதுல இருந்து தான் வந்திருக்கு இந்த வார்த்தை. இந்த ப்ரோகாரிசோ அப்படின்றது வந்து ஒரு சூழ்நிலை. இது வந்து தேவனை குறித்து மையமாக வைத்து தேவன் முன்னறிந்து கொள்றது, அதை குறிச்சுதான் அது முன்னிலைப்படுத்தி தான் அந்த வார்த்தையே வருது. ஒரு சூழ்நிலைக்காக ஒரு நபர் நியமிக்கப்படுதல் அல்லது ஒரு நபருக்காக ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படுதல், அந்த மாதிரி அதுல நம்ம பாக்குறோம். பார்க்க போனோம்னா இதுல நான் சும்மா ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் சொல்றேன் நானு.
ஆபிரகாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலேயே ஆண்டவர் 13வது வசனத்திலே சொல்லிட்டாரு, உன்னுடைய ஜனங்கள் வந்து நான் உன்னை பெருக பண்ணுவேன். உன்னுடைய ஜனங்கள் ஒரு தேசத்துல, அந்நிய தேசத்துல பரதேசிகளா அடிமையா இருப்பாங்க. 400 வருஷத்துக்கு அப்புறம் நான் மீட்டு கொண்டு வருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. அந்த சூழ்நிலையில அவங்க அங்க போய் எகிப்து தேசத்துல போய் இருக்கிறதுக்காகவே ஆண்டவர் வந்து யோசேப்பு ஆண்டவர் முன்னறிஞ்சு முன்குறிச்சு யோசேப்பா இவங்களுக்கு முன்பதாகவே அங்க அனுப்பிச்சு ஆண்டவர் அந்த தேசத்துல அவங்க பழகி பெருகிறதுக்கு ஆண்டவர் வந்து வழி வகுத்து ஆண்டவர் எல்லாமே செட் பண்ணி ஆண்டவர் கொடுத்திருக்காரு. இந்த இன்ட்ரோடக்ஷனோட கூட கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு நம்மளோடு கூட இருக்கிறதுக்கு ஜூலியஸ் அண்ணன், ரோசா அக்காவும் அண்ணனும் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். பெரிய ஸ்டால்வார்ட்ஸ் கூட இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா நான் ஃபீல் பண்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது வந்து ஜூலியஸ் அண்ணனுக்கு, வாட் டு வி ரியலி மீன் பை த வேர்ட் ப்ரீடெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லி இந்த அந்த தேவனுடைய முன்னறிதல் முன்குறித்தல் இத பத்தி இதோடைய மீனிங் என்ன, அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி அண்ணன் நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும்படியா கேட்டுக்கிறேன். நான் நிறைய இங்கிலீஷ் வேர்டு யூஸ் பண்ணுவேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமானது இருந்தா திலகவதி சிஸ்டர் கொஞ்சம் தமிழ்ல சொல்லிடுவீங்க. பாத்துக்கோங்க. God is in control of the whole world. அவரு கீழே இந்த உலகமே இருக்கிறது. ஓகே, the word that is used is predestination. We are born again not by our will. நம்முடைய சித்தத்தினால நம்ம வந்து ரட்சிக்கப்படல. It is God's will. God has predestined. God has predestined. சில எதுனா God grants that we believe. நம்ம ரட்சிக்கப்படணும் அப்படின்னு Philippians 1:29 இருக்குது. Faith is the work of God. Faithங்கிறது அவர் கொடுக்கிறாரு. God appoints people to believe and God predestines. நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு பைபிள்ல. எஃபிஷியன்ஸ், ஆக்ஸ்ல, ரோமன்ஸ் 8:28-29 பார்த்தோம்னா அதெல்லாம் கிளியரா இருக்குது. Now predestination of sinners unto salvation. ரட்சிக்கப்படுறதுக்கு it is by predestination. கடவுள் அதை சித்தப்பட்டு அதை யோசித்து நம்ம ரட்சிப்புக்கு கொண்டு வந்து அவரை போல நாம் மாற வேண்டும். ரோமன் 8:28 அவரை போல, அதாவது everything works together for good to them that love God, that we may be transformed, Romans 8:29, to the image of God. அவரை போல நாம் மாறுவதற்காக தேவன் முந்தே நம்மளை தெரிந்து கொண்டு ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துகிறார். அதே மாதிரி predestination of Jesus Christ for suffering. அவர் நம்முடைய பாவங்களுக்காக கஷ்டப்பட வேண்டும். அவர் and glory for the salvation of sinners. இந்த ரெண்டும் கூட அவருடைய predestinationக்குள்ளே தான் வருது. இதை எல்லாமே தேவனுடைய சித்தத்துல நாம் இருக்கிறோம். So we are predestined to have salvation and to become like him. Okay, நீங்க ஆட் பண்ணா பண்ணிக்கலாம். ஃபெரோசா, அண்ணா வந்து இந்த ப்ரீடெஸ்டினேஷன் அப்படின்னாக்கா அது ஆண்டவருடைய முன்குறித்தல், நமக்கு ரட்சிப்புக்காக ஆண்டவர் முன்குறிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்லியிருக்காங்க. ஃபெரோசா வந்து நீங்க இதுல கொஞ்சம் இன்க்ளூட் பண்ண விரும்புறீங்களா, ஆட் பண்ண விரும்புறீங்களா? அண்ணா வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் ப்ரீடெஸ்டினேஷன் அப்படின்னாலே அந்த வேர்டோட நீங்க சொன்ன மாதிரி அதோட கிரீக் வேர்ட் ப்ரோரைசோ இருந்து வந்திருக்கு. ஸோ அந்த வேர்டோட மீனிங் வந்து அதுதான், முன்னரே தீர்மானித்தல், முன்னாடியே நம்ம தீர்மானம் பண்றது, இல்லைன்னா முன்னாடியே முடிவு பண்றது அந்த வேர்டோட பர்டிகுலர் மீனிங். ஸோ என்னோட இன்னொரு இது என்ன தோணுச்சுன்னா, டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இலக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரீ டெஸ்டினேஷன் சொல்லும் போது அந்த இலக்கை வந்து முன்னாடியே டிசைட் பண்றது அப்படிங்கிறது இட்ஸ் எக்ஸாக்ட் மீனிங். கண்டிப்பா கண்டிப்பா நம்மள குறிச்ச இலக்கு ஆண்டவர் வச்சிருக்காரு நமக்காக. நம்ம என்ன எங்க போகணும், என்ன பண்ணணும், நமக்கேற்ற சூழ்நிலைகள், நமக்கேற்ற நபர்கள் எல்லாமே ஆண்டவர் வந்து முன்னாடியே ப்ரீடெஸ்டைன் பண்ணி நமக்காக வைத்திருக்கிறார். ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு போலான்னு நினைக்கிறேன். Mention some of the Bible verses for predestination.
உங்களுக்கு சொல்லட்டுமா? சில வேர்ட்ஸஸ் நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். இட் இஸ் எ ப்ரீடெஸ்டினேஷன் அப்படிங்கிறதே ஒரு பைபிள் வேர்ட். இட் இஸ் நாட் பிக்ட் அப் ஃப்ரம் சம்வேர் எல்ஸ். ஏன்னா NIV பைபிள்லே தேர் 6 times இந்த ப்ரீடெஸ்டினேஷன் வேர்டு இருக்குது. ஓகே ஓகே, பாருங்க, டிசைடட் பிஃபோர்ஹேண்ட், முந்தே தீர்மானித்து விட்டார். Acts 4:28. He predestined, நான் சொன்னேன்ல ரோமன்ஸ் 8:28-29. Then 1 Corinthians 2:7 and Ephesians 1:5. எபிஷியன்ஸ்ல நிறைய இடத்துல வருது he predestined, having been predestined. Ephesians 1:11, 1:5, 1:11. Again, destined before the foundation of the world. இந்த உலகத்துக்கு இது பண்ணும் முன்னாலேயே அவர் தீர்மானித்து விட்டார். 1 Peter 1:20. இது few verses. I mean, at least there are 6 places the predestination word is coming in the New Testament according to NIV. Okay. ஆமா, இந்த ப்ரீடெஸ்டினேஷன் அந்த வேர்ட் அனஸ் சொன்ன மாதிரி இது தேவனை முன்படுத்தி தான், தேவனை முன்னிறுத்தி தான் அந்த ப்ரீடெஸ்டினேஷன் அந்த வேர்டை காயின் பண்ணியிருக்காங்க. சோ இது வந்து நம்ம வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல வந்து நிறைய இன்சிடென்ட்ஸ்னாலும் அதுல அந்த முன்னறிதல் அப்படி இந்த ப்ரீடெஸ்டினேஷன் வேர்டு ஒன்லி நியூ டெஸ்டமெண்ட்ல தான் வருது. அது வந்து நியூ டெஸ்டமெண்ட்ல மட்டும்தான் இது போல வேர்டு வரதை பாக்குறோம். அது 6 ரெஃபரன்சஸ் வந்து கொடுத்திருக்கிறத நம்மளால அதை பார்க்க முடியுது. அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். வேற ஏதாவது நீங்க ஏதோ ஆட் பண்ண விரும்புறீங்களா ஃபெரோசா? ஸோ 2 தெசலோனிக்கன்ஸ் 2:13 கூட இருக்கு, ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியால் நான் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளா இருக்கிறோம் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி மேத்யூ 22 கூட அந்த பேரபிள் மூலமா, அந்த வெட்டிங் பேரபிள் மூலமா அதுல கூட வரும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் அப்படின்னு வரும். மத்ததெல்லாம் அங்க சொல்லியிருக்காங்க. மூணாவது question, how can we understand the meaning of God's election from the biblical perspective? I think Ferosha can start now. Ferosha, you start. Okay, so God's election அப்படின்னு வரும்போது இப்போ முன் குறித்திருக்கிறத நம்ம ப்ரீ டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ வந்து அதே மாதிரி பைபிள்ல இருக்கு, யாரெல்லாம் ஆண்டவர் முன் குறித்திருக்கிறாரோ அவர்களை வந்து ஆண்டவர் அழைத்தும் இருக்கிறார் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி மத்தேயு 22 அந்த பேரபிள், வெட்டிங் பேரபிள்ல என்ன இருக்கும்னா, அழைக்கப்பட்டவர்கள் அநேகரா இருந்தாலுமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வந்து சிலர் தான். ஸோ மேபி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, ப்ரீ டெஸ்டைன்ட் அப்படின்னா அவர்களை அழைத்திருக்கிறார் ஆண்டவர். ஆனா அந்த அழைக்கப்பட்டவர்கள்ல வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வந்து சிலர் தான். ஸோ அதுக்கு வந்து ஆண்டவர் வந்து he is looking for qualities. அதாவது இப்போ ஆண்டவர் வந்து நம்மளை சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம இது ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கிறோம், இது பண்றோம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம we all don't deserve heaven or eternal life. பட் ஆண்டவர் வந்து கொடுத்திருக்கிறது வந்து அவருடைய கிரேஸ் மூலமா மட்டும்தான். ஸோ வந்து அது அவரோட கிரேஸ் மூலமா அவர் நம்மளை சூஸ் பண்ணிருக்கிறதுனால மேபி கொஞ்சம் பேரை ஆண்டவர் வந்து சூஸ் பண்ணல அப்படின்னா அதை ஏன் கேட்கறதுக்குமே வந்து we don't have rights because God has chosen us unconditionally தான் நம்ம சொல்லலாம். ஸோ வந்து நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள்ல வந்து அநேகரா இருந்தாலுமே வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வந்து we are chosen by faith. ஸோ அதுதான் வந்து இப்போ காட் செலக்ஷன். ஸோ இஃப் வி ஹேவ் ஃபேத் வந்து ஆண்டவர் வந்து நம்மள சூஸ் பண்றாரு அப்படிங்கிறது. இப்போ அழைக்கப்பட்டவர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் வித்தியாசம் என்னமா? இப்ப அந்த அதான் நீங்களே சொல்லிடுங்க. இந்த வெட்டிங் இதுல கூட அவங்க ஆண்டவர் வந்து அந்த கிங் வந்து நிறைய பேரை அழைப்பாரு, இன்விடேஷன் கொடுத்து அழைப்பார். ஆனா எல்லாருமே வந்து வரமாட்டாங்க, வர்றது இல்ல, அது தெரிந்து கொள்றது இல்ல. எல்லாரையும் அழைத்தாரு, கொஞ்சம் பேர் போறாங்க. எல்லாரையும் அழைக்கிறார், அழைப்பு எல்லாருக்கும் உண்டு. இப்போ நம்ம வந்து ப்ரீ டெஸ்டினேஷன் சொல்லும் போது ஒன் திங் யூ கேனாட் சே. இப்போ டிஸ்டைன், ப்ரீ டிஸ்டைன், முந்தே அவர் தீர்மானித்து விட்டார் நாம் எல்லாம் ரட்சிக்கப்படணும். அதே மாதிரி
அவர் முன்னாலேயே தீர்மானிச்சிருக்கிறாரா கொஞ்சம் பேரும் நரகத்துக்கு போகணும்னு? அப்படி எங்கேயாவது பைபிள்ல வேர்ட்ஸ் இருக்கா? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய சித்தம். அவருடைய சித்தம் அதுதான், அவருடைய அழைப்பு அதுதான். ஆனா இப்போ நம்முடைய ரோலும் அதுல வருது. ப்ரீடிஸ்டைன் அவர் இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? ஐ ஸ்டாண்ட் அட் த டோர் அண்ட் நாக். நீ திறந்தால் நான் உள்ளே வருவேன். கரெக்ட் தானே? அவரு தட்டுகிறார், கதவை தட்டுகிறார். அந்த காரியம் எல்லாருக்கும் செய்கிறார். ஆனால் கதவை திறந்தால் அவர் உள்ளே வருகிறார். உள்ளே வந்து நம்மளோட உட்கார்ந்து போஜனம் பண்ணுவார், நம்மளுக்குள்ளாக இருப்பார். ஆனா நம்ம திறக்கலன்னா, சோ அவருடைய சித்தம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான். எல்லாரையும் அவர் அழைத்திருக்கிறார், எல்லாரையுமே அவர் தெரிந்து கொண்டும் இருக்கிறார். அதுல ஒரு வித்தியாசம் இல்லை. யாரையுமே நரகத்துக்கு போறதுக்கு தெரிந்து கொள்ளல. எல்லாம் நம்ம சால்வேஷன் அவரை பின்பற்றணும் தான் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஓகே, so the God's election from the biblical perspective that we are all called. அழைக்கப்பட்டவர் அநேகர், அழைக்கப்பட்டவர் எல்லாரும், அநேகர்கள் எல்லாரும். ஆனால் அதுக்கு ரெஸ்பாண்ட் ஆகி வர்றவங்க எல்லாரும் இல்லை. Because our role is also there. God is sovereign and we have some responsibility that also, because those who endure till the end will be saved அப்படின்னு வரும் கடைசியில பார்த்தா. அப்படின்னா என்ன? அவர் அழைத்திருக்கிறார், சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்திருக்கிறார். நாம் அதிலே வளருகிறோமா அப்படிங்கிறது அது அவர் ஒர்க் ஆல்சோ கம்ஸ் இன்டு பிக். சால்வேஷன்ல நம்முடைய ஒர்க் ஒன்றும் இல்லை, பை கிரேஸ். ஆனா திரும்ப அந்த சால்வேஷன்ல கண்டினியூ பண்றதுக்கு அவர் ஒர்க் கம்ஸ் இன்டு பிக்சர். ஏன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம காசு கொடுக்கல அவருக்கு, இல்லைன்னா ஒன்னும் முயற்சி இல்லை, அவரே செய்கிறார், பியோர் கிரேஸ். ஆனால் அந்த ரட்சிப்பின் வாழ்க்கையில் தொடர்ந்து வளருவதற்கு, சாங்டிஃபிகேஷனுக்கு we have to work out, we have to cooperate. அதைத்தான் பால் ரோமன்ஸ் 6:7-8 வாசித்தோம்னா 2 போராட்டம் நமக்குள்ளே நடந்து கொண்டே இருக்கும். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் அவரை போல் மாறுவோம், கீழ்ப்படியவில்லையானா அவரை போல் வளர முடியாது. அது ஆண்டவர் வந்து நமக்கு அந்த ஃப்ரீ வில் கொடுத்திருக்காரு. அந்த ஃப்ரீ வில் கொடுத்ததை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ வாசற்படையில் நின்று தட்டுகிறேன்னா நம்ம திறக்கிறதும் திறக்காததும் நம்முடைய இஷ்டம். அதான் அண்ணன் கூட பில்லி அண்ணன் கூட பேசும்போது அண்ணன் சொன்னாங்க, வருத்தப்பட்டு வாரும் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. உள்ள என்டர் ஆனோம்னா திரும்பி பார்த்தாக்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களே அப்படின்னு இருக்கும். சோ அந்த கால் நம்ம ஏத்துட்டோம் அப்படின்னாக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அண்ணன் சொன்னாங்க. அடுத்து 4வது கொஸ்டின், 4th question. What are the challenges we face in explaining this great truth? இந்த சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் நமக்கு இருக்கு அப்படின்றத சொல்லுங்கண்ணா. அதுல 2 காரியத்தையும் கொஞ்சம் பேலன்ஸ்ல போடணும். sovereignty of God, sovereignty of God predestined. அவர் நம்மளை தெரிந்து கொண்டார், எல்லாரையும் தெரிந்து கொண்டார். அதுல அவர்கிட்ட வேறுபாடுலாம் கிடையாது. ஆனா ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஹியூமன் பீயிங், both have to kept in balance. Sovereignty of God and responsibility of human being, they have to be kept in balance. ஏன்னா அவர் தட்டுகிறார். இப்போ என் இருதயத்தின் கதவை அவர் தட்டும் பொழுது நான் கேட்டு திறந்தால் அவர் உள்ளே வருகிறார். திறக்கலன்னா அவரு he is not a cruel God, gentle God. அவர் தட்டுறார். எதுக்கு தட்டணும்? நம்மள அவர் தானே கிரியேட் பண்ணாரு. கால் எடுத்து உதைச்சு உள்ள வந்துடலாம்ல, இது என்னுடைய சித்தம், நீ என் பிள்ளை ஆகணும் அப்படின்னு. அப்படி பண்றது இல்லை. ஜென்டில் காட் அண்ட் he has given the free will. அந்த ஃப்ரீ வில்லு நம்ம இவங்க ஆதாம் ஏவாள் விழுறதுலயே பாக்குறோம்.
he has given the free will. அவரு அந்த அந்த கம்ப்ளீட்டா அந்த நடுவுல உள்ள மரத்தை சுத்தி வேலி போட்டு உள்ள போகக்கூடாம பண்ணி இருக்கலாம். ஆனா அப்படி பண்ணல. He has given the free will. Okay, that is one. You know, Satan often trying to push the believers to one extreme. என்ன sovereignty of God. நான் வந்து ரட்சிக்கப்பட்டேன், அது கடவுளுடைய சித்தம், அதனால நான் என்ன வேணாலும் செய்யலாம். வாட் எவர் ஐ வாண்ட் ஐ கேன் டூ. அதனால தான் சம் பீப்புள் என்ன பண்ணுவது, யூனோ, நான் ரட்சிக்கப்பட்டேன்னா பாவம் செய்ய மாட்டேன், ரட்சிக்கப்பட்டேன்னா பாவம் செய்ய மாட்டேன். அப்படி எதுவும் உண்டா? சின்லெஸ் பெர்ஃபெக்ஷன் எங்கேயும் இருக்குதா? அப்படி கிடையாது. ரட்சிக்கப்பட்டாலும் பாவம் செய்ய முடியும். என்ன, யூ கேன் கம் பேக். 1 John 1:9 என்ன சொல்லுது? If we confess our sin, நாம் பாவத்தை அறிக்கையிட்டு அவரிடத்தில் போனோமானால், யூனோ, தென் அவர் நம்மளை சுத்தப்படுத்துகிறார். திரும்பவுமாக நாம் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துருவோம். அதுதான் sanctification. We all are liable to commit sin. நம்ம sinless perfection ஆகல. We cannot. If you have become sinless perfection, then you have to be God. Or, you know, you don't need to even read Bible again, you know, because you are perfect ஆயிட்ட. அப்ப என்ன, பெர்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு தான் பைபிள் வாசிக்கிறோம். பைபிள் வாசித்து தேவன் நம்மளோட பேசி ஏதாவது தப்பு செய்திருந்தால் நாம் அவரிடத்தில் அறிக்கையிட்டு இதுதான் என்னுடைய சித்தம் என்று சொல்ற காரியத்தை நாம் கீழ்ப்படிந்து போகும் பொழுது நாம் அவரை போல மாறிக்கொண்டு இருக்கிறோம். இதை எப்படி வருதுன்னா, நம்ம பெர்ஃபெக்டா ஆயிட மாட்டோம், அவரை போல் மாறிக்கொண்டே இருக்கிறோம். இட் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். Be ye filled with the Holy Spirit. That is also exactly the same, you know, our sanctification. Be ye filled, present continuous tense. There is a command to do that. அதாவது கண்டினியூஸா நம்ம இதாயிட்டு இருக்கணும். என்ன ஆகுது? we are filled, and we are filled with the Holy Spirit. He is living in us. ஆனா ஒரு பாவம் செய்யும் போது நம்ம அதிலே படுத்து கிடக்காம we come back to him, because நம்முடைய கேரக்டர் வந்து பிக் கேரக்டர் இல்ல. பிக் கேரக்டர்ல இருந்தோம், பாவத்திலே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். now ரட்சிக்கப்பட்ட பிறகு we have become a goat. கோட்டை வந்து ஒரு அழுக்கு தண்ணிக்குள்ள தள்ளி விடுங்க, போகாது. ஆனா ஒரு பண்டிய தண்ணி விடுங்க, ஹாப்பியா படுத்துக்கிடும். ஆனா கடவுள் நமக்கு பண்டியுடைய சுபாவத்தில் இருந்து ஆட்டினுடைய சுபாவத்தை கொடுத்திருக்கிறார். So we come back to him. ஆண்டவரே, டேவிட் சொல்லுவார்ல, பரிசுத்த ஆத்மி என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளாதையும் ஆண்டவரே, do not take away the spirit of God அப்படின்னு ஒரு வேதனை நமக்கு வரும். ஐயோ, நான் பாவம் செய்து விட்டேன் ஒரு உணர்ச்சி. அப்படி வரும் பொழுது நாம் மன்னிப்பு கேட்டு திரும்பவுமாக ரெஸ்டோர் பண்ணிடலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, அமலகேட்ஸோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரு? ஜாஷுவா இஸ் ஃபைட்டிங். அந்த நேரத்துல மோசஸ் மேல இருந்து, மோசஸும் ஆரோனும் அங்க அவங்களுக்காக, ஆரோன் ஜாஷுவா ஜெயிக்கிறதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கைய விரித்து வைத்தால் ஜெயம், கை கீழே விழுந்துருச்சுன்னா தோல்வி அடைஞ்சிருவாரு ஜாஷுவா. அப்போ அந்த ஆரோனும் ஹர் ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தரும் மோசஸுடைய ஒவ்வொரு கையை பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, அந்த கையை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால சண்டை மும்முரமா போய்கிட்டு இருக்கும். இப்போ இவர் ஜோம் பண்ணுனால வெற்றி வந்துச்சுதா, இல்ல ஜாஷுவா சண்டை போட்டதுனால வெற்றி வந்துச்சுதா? எதை சொல்லுவோம்? ரெண்டுமே தேவை. Both are needed. If prayer is God's sovereign will, fight is the human responsibility. We have responsibility after salvation. For salvation, no responsibility. But after salvation, to become like him, we must involve. We have a responsibility. Okay? அண்ணன் வந்து அண்ணன் சொன்னதோட கூட ஃபெரோஷன் ஏதோ ஆட் பண்ண விரும்புறியாமா?
ஆமா அண்ணன் சொன்னது ஒரு ஆள் கவர் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன ஒரு இது தோணுச்சு அப்படின்னா, சோ அண்ணன் சொன்ன மாதிரிதான் நம்ம ஆஃப்டர் சால்வேஷன் வந்து அந்த சாங்டிஃபிகேஷன் ப்ராசஸ்ங்கிறது ஒரு ஸ்லோப் மாதிரி இருக்காது. இட்ஸ் லைக் அ ஸ்பைக். கண்டிப்பா நம்ம வந்து பாவம் பண்ணுவோம், விழுவோம், பட் நம்ம எழுந்திருக்கணும். பட் சில பேர் மேபி என்ன நினைக்கலாம், அதான் ஆண்டவர் வந்து நமக்காக உயிரை கொடுத்திருக்காரு, சோ தே டேக் த கிரேஸ் ஃபார் கிராண்டட். பட் வந்து அப்படியே நம்ம விழுந்தாலுமே கூட நம்ம எழுந்திருக்கணும். சோ அதுதான் மேபி சில பேருக்கு அவங்க பேக் ஸ்லைட் ஆகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ அதனால வந்து இந்த இத ப்ரீடெஸ்டினேஷன் அப்படிங்கறத நம்ம தெளிவா வித் பைபிள் வேர்ட்ஸ் வந்து we should explain to others. அந்த கரெக்ட் கான்டெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கறது. ஆனா பில்லியன் ஏதோ நீங்க ஏதோ அதை ஆட் பண்ண விரும்புறீங்களானா? இல்ல சிஸ்டர், யூ கோ ஹெட். நான் கடைசியில் அண்ணனும் பிரசாவும் ரொம்ப அழகா ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. I don't need to compliment. I'll just close. Go ahead. You can add, Billy, no problem. ஆமா. Fifth question அண்ணனுக்கு. அண்ணா நீங்க வந்து if we are saved, whether our salvation is secured eternally. அதுதான் உங்களுக்கு சொன்னேன், ரோமன்ஸ் 6:7-8. அது வந்து அப்படி கிடையாது. Those who endure till the end will be saved. Those who endure till the end, yes, we are saved by his grace, but we have to maintain that. The fruits have to be seen. And நம்ம திரும்பவும் பாவம் செய்யறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி பாவத்துல உளுந்து கிடந்துட்டோம்னா நோ யூஸ். பாவம் செய்வோம், ஆனா எழுந்து வரணும். அதுதான் முக்கியமானது. அதனால salvation is not secured eternally. Okay, those who endured, yes, he has done, he has given his life. We can take a dip in the blood of Christ. அவருடைய இரத்தத்துல அப்படி முழுகி ஒரு பாவம் செய்யும் பொழுது we take a dip and come out. Is there, it is free, available. ஆனால் நம்ம take for granted, நான் ரட்சிக்கப்பட்டேன், I am predestined to be a child of God அப்படின்னு சொல்லிட்டு நம்ம if we don't work out our salvation, then that is very dangerous. That is why a balance is needed. Okay, predestination at the same time human response. Predestination is God's, God's work. நம்ம human responsibility to apply our faith and work out our salvation is our responsibility. As long as we are holding the hand of God, yes, அது வரைக்கும் நம்மளுடைய சால்வேஷன் வந்து செக்யூர்ட். as long as we are, அவர் கையை விட்டு நான் போய் எனக்கு நீங்க வேண்டான்னு சொல்லிட்டா கிடையாது. நம்ம அவரோடு கூட இருக்கிற வரைக்கும் நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்த சால்வேஷன் இஸ் செக்யூர்ட் எட்டர்னலி. 6வது क्वेश्चन. ஒரு இது நான் இதுல ஆட் பண்ண, நான் ஒரு ஆர்டிக்கல்ல ரீட் பண்ணேன், அது ரொம்ப ரிலேட் ஆச்சு. எப்படி அதுல என்ன போட்டிருந்தாங்கன்னா, இது சால்வேஷன் இது வந்து இட்ஸ் நாட் வேக்சினேஷன், ஒன் டைம் போட்டுட்டு அவ்வளவுதான் அப்படின்னு கிடையாது. இட்ஸ் a lifelong therapy with a doctor. சோ அப்படிங்கறத சால்வேஷன். சோ அந்த மாதிரி போட்டிருந்தாங்க, அது ரொம்ப ரிலேட் ஆச்சு. Yeah, vaccination has to be put, but continuous. Yeah, that's good. Sorry, nice, Farosha. 6th question. Just in depending on grace and having the faith, can we have the eternal life? Farosha சொல்றீங்களா? Farosha ஸ்டார்ட் பண்ணுமா? ஓகே, சோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படின்னா, கிரேஸும் வேணும், ஃபெய்த்தும் வேணும் ஃபார் எட்டர்னல் லைஃப். பட் நம்ம யாக்கோப்ல இன்னொன்னு படிக்கிறோம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப நமக்கு ஆண்டவரோட கிருபை இருக்கு, ஃபெய்த்தும் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட கிரியை இல்லைன்னா இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். சோ அந்த கிரியைன்னு வரும்போது அந்த விசுவாசத்தோட அந்த கிரியையும் நம்ம செய்யணும். கிரியையும் வரும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த நம்ம ரிப்பெண்ட் பண்றது, நம்ம சுத்தி இருக்கிறவங்களை நம்ம எப்படி ட்ரீட் பண்றோம், சோ ஹவ் வி கீப் த ரிலேஷன்ஷிப் வித் காட், சோ இது எல்லாமே வரும். சோ கிரேஸ் அண்ட் ஃபெய்த் இருந்தா ஆப்வியஸ்லி வி கேன் ஹேவ் எட்டர்னல் லைஃப். பட் அந்த ஃபெய்த்னு வரும்போது அதுக்கு கூட கிரியையும் சேர்ந்து வரணும் அப்படிங்கிறது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். சோ எஸ், சோ அந்த ஃபெய்த் இருந்தது அப்படின்னா கிரியே இருக்கணும். சோ நம்ம ஃபெய்த் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிரியை பண்ணாம இருந்தோம், அந்த இஃப் யூ டோன்ட் டூ டீட்ஸ், அப்ப நமக்கு ஃபெய்த் இல்ல அப்படிங்கறது அதோட மீனிங் அப்படிங்கிறது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். சோ கரெக்ட் மீ அங்கிள். Hey, it is, when you talk about that grace and faith, yes, both are needed.
Okay, both are needed. You are right. However, how do we know one is renewed by Christ and has faith by the work? By the work. அப்படித்தான் James, the brother of Jesus, is writing. நீங்க second chapter பார்த்தோம்னா faith without work என்ன ஆகுறது? No use. So definitely we have to start with faith from him. He is giving us the faith we deploy, and we also show in work. Okay, and Paul is also writing the same. Ephesians 2:10 வாஸ்தோனா அங்கேயும் அதே மாதிரி தான் எழுதுறாரு. Faith and work have to go together. The biblical doctrine clearly spells there are no works added regarding the salvation. Salvationல நம்ம work இல்ல. By grace we have got it. ஆனா when we talk about justification and sanctification and glorification, work is added. Even glorification also, it God's thing. But regarding the sanctification, definitely the work has to be added. We have to work out our salvation. We have to work out our salvation. People who are born again are a new creation, and the confirmation or the consequence is seen in the new life we are starting. Martin Luther says, we do not say that sun should rise, but we will say sun rises. In the same way, a born again person bears the fruit and lives a new life. How do people know that I am born again? The fruits have to be seen. Love, joy, peace, gentleness. That should be growing. Okay, so both have to go together. Yes. எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. So salvation is free. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நம்ம ரட்சிக்கப்பட்டோன்றத நம்முடைய இதனாலதான் நம்ம கிரியை செய்தாதான் சால்வேஷன் கிடையாது. பட் ஆல்ரெடி we have received. That's because of his grace. சரி. Seventh question, why the doctrine on hyper grace is wrong? சொல்லுங்க. Now a person who is born again, who has the salvation experience, and okay, how can he lose the eternal destiny? How can he lose? People who have not moved from justification to sanctification, they cannot move to glorification. Now justification lerundu sanctification ku nama move aganum. Move ஆனாதான் glorification க்கு போகலாம். So sanctification begins with justification. It was given by grace. It is predestined. God has given. The justification naturally has to lead to sanctification when work is seen in our life. We are obeying and we are working out our salvation. This is where the hyper grace or cheap grace people fail. என்ன நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, நம்ம பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா, you are taking, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் மோட்சத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு யோசிக்கிறது, it's a cheap grace. No, God has given, he has sacrificed his life and he has shed his blood. நம்மள ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துட்டார் by his grace. ஆனா அதை சீப்பா எடுத்துக்கிட்டு, ஆனா by his grace I am saved, now I have nothing to worry, I have the ticket to go to heaven அப்படின்னு யோசித்தா அது தப்பு. No, that is not at all the things like. Okay, we should not make it cheap. If we do not go to God whenever we commit sin and take a dip in the blood of Christ and restored, those who have ரட்சிக்கப்பட்டவர்கள் will not continue in sin. They will commit sin, but they will not continue. அதாவது பாவத்திலேயே படுத்து கிடக்கிறது இல்லை. Because பரிசுத்த the Holy Spirit, நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஞாபகப்படுத்துவார். மகனே, நீ என் பிள்ளை, நீ இதை குறித்து யோசிக்காதே, தப்பு, ஏதோ ஒரு பிக்சரை பார்த்து உன் மைண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு தப்பா, ஆபாசமா,
அப்போ ஹோலி ஸ்பிரிட் வில் டெஃபினெட்லி ஸ்பீக். மகனே மகளே, நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள், இதை செய்யாதே, தப்பு. உடனே என்ன பண்ணும்? ஓ கடவுளே என்னை மன்னித்து விடுமாப்பா அப்படின்னு மனசை மாத்திடுவோம். ஓகே, அதுதான் நம்ம சாங்டிஃபிகேஷன் ப்ராசஸ்ல இருக்கிறோம். அப்படி இல்லாம கடவுள் பேசுவார், அங்க பிளஷ் என்ன டெவிலும் பேசும். பரவாயில்ல, யாரும் பார்க்கலப்பா, டோன்ட் வரி, நீ என்ன திங்க் பண்றான்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு டெவில் சொல்லுவான். அதனால நீ திங்க் பண்ணி அதுலயே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா then what is happening? You are continuing in sin. You know, that is what is the difference. So we should not take grace for granted and we should not, you know, அதை சீப்பா எடுத்துக்கிட்டு இருக்க கூடாது. அதுதான் முக்கியமான காரணம். நீங்க எதை ஆட் பண்றீங்களா? ஸோ ஒரு இது என்னன்னா, மத்தேயு 7:21 கூட ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. ஸோ பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அல்ல. ஸோ சும்மா நம்ம வாயால சொல்றது முக்கியம் கிடையாது. ஸோ நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை பண்ணணும். ஆண்டவர் நம்ம மேல கிருபையா இருக்கிறதுக்காக நம்ம சும்மா வாயால சொல்றது இட்ஸ் நாட் அ மேட்டர். ஸோ நம்ம சித்தத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. இன்னொன்னு எனக்கு தோணுச்சுன்னா, நிறைய டீச்சிங்ஸ் எப்படி இருக்குன்னா, அது நிறைய பேர் ஒன்லி ப்ராமிசஸ் மட்டுமே அவங்க மையமா வச்சு நிறைய ப்ராமிசஸ் கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உபாகமம் 31:8 இருக்கு, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. சோ இது மோசே யோசுவாட்ட சொல்றது. சோ நம்ம இந்த வேர்ஸை பிடிச்சு வச்சுட்டு நம்ம இருக்கிறோம். பட் டு வி ஹாவ் த குவாலிட்டிஸ் ஆஃப் ஜோஷுவா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ணணும். சோ அந்த என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, ஈச் ப்ராமிசஸ் இஸ் ஃபாலோட் பை எ கமாண்ட். சோ இப்ப நம்ம ஒரு கமாண்ட் இருக்குன்னா, அந்த கமாண்டை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு we should அந்த ப்ராமிசஸை ஹோல்ட் ஆன் பண்ணணும். பட் நிறைய பேர் என்னன்னா, ஒன்லி ப்ராமிசஸ் ஆண்டவர் கிருபையா இருக்கிறாரு, அதனால இவ்வளவு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றாரு அப்படின்னு இது பண்றாங்களோ அப்படின்னு என்னோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். விசுவாசத்தினால நம்ம நீதிமானாக்கப்படுகிறோம். அண்ணன் சொன்னது போல நம்ம பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகுது. அதனால நம்ம கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா அப்படின்னு சொல்லி ரோமர் 6:1 பாக்குறோம். சோ ஆண்டவர் நம்முடைய பாவத்தை எல்லாத்தையுமே மன்னிச்சுட்டாரு அப்படின்ற அந்த இதுல பாவத்திலேயே நாம இருக்கக்கூடாது. அந்த ஹைப்பர் கிரேஸ், ஆண்டவர் நான் செய்ய போற பாவத்தையும் மன்னிச்சுட்டாரு அப்படின்றதுனால நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிடையாது. ஏன்னா 1 பேதுரு 1:15-16 நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால அந்த ஹைப்பர் கிரேஸ் அந்த டாக்டரின் அது ராங். அடுத்தது 8th question, do we really need to preach and teach about destination to other believers? சொல்லணுமா? If so, how? அண்ணா நீங்க சொல்லுங்க. ஆமா, நம்ம we must do that. Yeah, we need to present it to all totality. You know, there are two aspects ரெண்டையும் நம்ம include பண்ணணும் when we talk about that. Assurance and confidence we should have in God's predestination. Okay, yes, God has chosen, he has decided, he has called me, and he has accepted me and adopted me as his child. இதுல clear assurance நமக்கு இருக்கணும். And the human responsibility ஐயும் நம்ம யோசிக்கணும். Having faith, obedient work, depending on him, yielding to the voice of the Holy Spirit, இதுவும் இருக்கணும். ரெண்டும் பேலன்ஸ்ல போகணும். நம்ம கண்டிப்பா டீச் பண்ணணும் about the predestination. He has chosen. இந்த உலகத்தை ஃபவுண்டேஷன் வருவதற்கு முன்னாலேயே நம்மளை தெரிந்து கொண்டார். ஓகே, இப்போ பிறந்திருக்கோம் 20th 21st centuryல, அப்பமே நம்மளை தெரிந்து கொண்டார். predestination, no doubt about that. At the same time, நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். தெரிந்து கொண்டார், ரட்சிப்பு கொடுத்து விட்டார், ஆனால் நாம் அவரை போல் மாற வேண்டும். நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. அந்த ரெண்டையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணி டீச் பண்ணணும். we must do that. சரோசா ஏதோ ஆட் பண்ண விரும்புறியாமா?
ஓகே. ஸோ எனக்கு வந்து என்னன்னா, நம்ம இதை மற்றவங்கள்ட்ட சொல்றது வந்து we can do by 2 things we should follow. ஒன்னு வந்து we should have a clear understanding. ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் அதை பத்தின கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ நம்ம நிறைய ஆண்டவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், நம்ம நிறைய லேர்ன் பண்ணணும். நம்ம கிளியரா இருந்தா மட்டும்தான் மற்றவங்களுக்கு அதை வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அது ஃபர்ஸ்ட் திங் எனக்கு புரிஞ்சுது, ஒன்னு இருந்தது. செகண்ட் வந்து த்ரூ வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவரே பைபிள்ல நிறைய வந்து ப்ரீடெஸ்டினேஷன் பத்தி நிறைய வேர்ஸ் இருக்கு, நம்ம பார்த்தோம். ஸோ த்ரூ வேர்ட் ஆஃப் காட் அண்ட் வித் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திஸ் கண்டிப்பா நம்மளால, அண்ட் வித் ஹெல்ப் ஆஃப் காட் கண்டிப்பா நம்மளால மற்றவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம இந்த ரோமர் 8வது அதிகாரத்துல நம்ம பாக்குறோம், அந்த 29, 30 ஆகிய வசனங்கள்ல அண்ணன் முன்னாடி சொன்னாங்க, நம்மளுடைய அது நம்ம என்ன ப்ரீச் பண்றது டீச் பண்றது அப்படின்னா, நம்ம வந்து அநேகம் சகோதரருக்குள்ளே முதற் பேரானவரா இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ. சோ காட்ஸ் அந்த ப்ரீடெஸ்டினேஷன் நம்மள முன் குறிக்கிறது எதுக்காக அப்படின்னா, தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறதுக்காக முன் குறித்திருக்கிறார் அப்படின்றத நம்மள வந்து ஆண்டவருக்கு தெரிந்து கொண்டதே அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு, இயேசு கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறதுக்காக தான் முன் குறிச்சிருக்கிறாரு அப்படின்ற அந்த சத்தியத்தை வந்து நம்ம வந்து கண்டிப்பா அதை வந்து நம்ம ப்ரீச் பண்ணணும், அதை நம்ம டீச் பண்ணணும். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறாரு, எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரு, எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறாரு. சோ இந்த உலகத்துல எல்லாரையும் ஆண்டவர் வந்து அழைக்கிறாரு, ஒரு சிலரை வந்து முன் குறிக்கிறாரு அப்படின்னு இருக்கு. those who respond to his call அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ அந்த ஆண்டவர் நம்மள முன் குறிச்சிருக்கிறது வந்து அவருடைய இயேசு கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பா நம்ம இருக்கிறதுக்காக, அவருடைய சாயல் நம்மிடத்திலே காணப்படுறதுக்காக தான் நம்மள வந்து முன் குறிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற இது வந்து இந்த ஒரு பெரிய சத்தியம். இதுதான் நமக்கு இருக்கிற பெரிய பலம், இதுதான் நமக்கு இருக்கிற அந்த ஹோல்டு. இதைதான் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியவங்களா இருக்கும். ஓவர் டு அண்ணன் பில்லி அண்ணன். இல்ல மற்ற மெம்பர்ஸ் யாராவது கேட்கணும்னு சொன்னா கூட கேட்கலாம். Some questions. One is, ஒருக்கா ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா is it permanent? Once saved always saved. அது ஒரு கொஸ்டின் வரலாம். அடுத்தது sinless perfection. Okay, அது நம்ம I think we have covered that, I suppose. Yeah. Thank you so much, sister. இல்ல பார்ட்டிசிபென்ட்ஸ்ல இருந்து வேற யாராவது கேள்வி கேட்கனாலும் கேட்கலாம். We have little time, but I really appreciate all 3 of them. நீங்க அவங்க 3 பேரும் வீடியோல பார்த்ததுனாலவே தெரியும் 3 பேரும் எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏதோ ஸ்பான்டேனியஸா நீங்க சொல்லுங்க நான் பேசுறோம் சொல்ல மாதிரி இல்லாதபடிக்கு பேஜ் திருப்பி பார்க்க வேண்டிய அளவுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ஐ ரியலி தேங்க் காட். ஒருவேளை நானா பேசிட்டு இருக்காதபடிக்கு இது மாதிரி நம்ம சேர்ந்து படிக்கிறது எவ்வளவு அருமையான ஒரு காரியம். தயவுசெய்து பார்ட்டிசிபென்ட் சைட்லயும் கேள்விகள் நம்ம யோசிப்போம், கேட்போம். ரைட், 3 பேருமே எல்லா பாயிண்ட்ஸையும் ஃபுல்லா கவர் பண்ணியிருக்காங்க. அதனால நான் வந்து ரிப்பீட் பண்ண அவசியமே கிடையாது. ஒரு சில மட்டும் ஹைலைட் பண்றேன். ஒரு காரியம், நம்முடைய உங்களுக்கு இஸ்லாமிக் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, அவங்கள்ட்ட போய் இந்த பரோசர் சொன்ன வசனத்தின்படி கடவுளுடைய சித்தத்தின்படி செய்யணும் என்ன சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாமே அல்லாவுடைய சித்தம் தான். நீ பிச்சைக்காரனா இருக்கியா, தட் இஸ் அல்லாஹ்ஸ் வில் சொல்லிட்டு அவங்க அந்த டாக்டரினை அவ்வளவு சிம்பிளா கொண்டு வந்துருவாங்க. we have to be very very careful. நான் முன்னாலும் சொல்லிட்டு இருக்கேன், டாக்டரினல் ஸ்டடியில வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we as believers என்ன நம்புறோம். இப்போ அதான் நம்ம ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணோம். பைபிள் பிலீவிங் கிறிஸ்டியன்ஸ் எப்படி நம்ம நம்புறோம். அது பிறகு அடுத்த லெவல் கொஞ்சம் போனோம்னா நாமினல் கிறிஸ்டியன்ஸ், அவங்க பேரளவுக்கு கிறிஸ்டியன்ஸ், சர்ச்சுக்கு போறாங்க, அவங்களுக்கு பைபிள் தெரியும், 66 புத்தகம் சொல்லி தெரியும், ஒரு சில காரியங்கள் தெரியும், ஆனா அவங்களுக்கு பிரஸ்தர் சொன்ன மாதிரி படிக்கவே இல்லை, அவங்க அதை குறித்து யோசிக்காதனால மற்றவர்களையும் பேச மாட்டேங்கிறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே இன்னொரு குரூப் இருக்காங்க, அவங்க லிபரல்ஸ். தட் we have to be very careful. அவங்க என்னன்னா பைபிள்ல நம்பாதபடி இருக்கக்கூடிய கிறிஸ்தவங்க. பைபிள் இருக்கிறதெல்லாம் அவரு ரெட் சீல நடந்து போனார்னா அதெல்லாம் ரீடு, அதெல்லாம் சும்மா ஏதோ ஒரு தண்ணியில அவங்க கிராஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டயே போய் நம்ம கேட்டா எப்படி பார்வன்லாம் செத்து போயிட்டான்னா அது அவங்க சொல்ல தெரியாது. பட் அது மாதிரி நிறைய பேர் தப்பான போதனை கொடுக்கக்கூடிய பாஸ்டர்ஸ், லீடர்ஸ் இப்ப நிறைய பேர் இருக்காங்க. பைபிள் காலேஜஸ் அப்படி இருக்குது. அதுக்கு ஏன் சொன்னா அதுதான் நான் இப்போ ஹைலைட் பண்ண விரும்புறேன்.
அதுக்கு ஏன்னு சொன்னா வேரியஸ் வியூஸை வந்து சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. இப்ப நல்ல ஃபெய்த்ல இருக்கிற ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இவளை ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் பைபிள் காலேஜ் போனான்னா அங்க போன பிறகு இதுல 4 வியூ இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த ப்ரீ டெஸ்டினேஷன்ல சொன்னீங்கன்னா 4 வியூ இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த 4 வியூவும் கேட்டு 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 அந்த ப்ரொஃபசர் வந்து ஜூலியஸ் சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடியவங்க இருந்தாங்கன்னா போச்சு. அப்புறம் ஜூலியஸ் சொல்லதான் ரைட்டுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸரை ஃபாலோ பண்ணிட்டு போற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்ப அண்ணன் சொல்லும் பொழுதே 2-3 தடவை அந்த வார்த்தை வைத்தாங்க, பேலன்ஸ்டா திங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு இந்த நாட்களில பிடித்தமான ஒரு பிளேஸ் பேலன்ஸ்ட் கிறிஸ்டியன். எல்லா விதத்திலும் நம்மளுடைய ஃபெய்த்ல பேலன்ஸ்ட் கிறிஸ்டியன் ஆக்கணும், நம்மளுடைய பிலீஃப்ஸ்ல இருக்கணும், நம்மளுடைய பிஹேவியர்ல இருக்கணும், நம்மளுடைய எல்லா காரியங்களிலும் அந்த பேலன்ஸ்ட் கிறிஸ்டியனா இருக்கணும். அதுல வந்து இத மாதிரி டீச்சிங்ஸ் ப்ரீ டெஸ்டினேஷன் ஒரு கஷ்டமான ஒரு காரியம். அதுதான் நான் இப்போ ஹைலைட் பண்ண விரும்புறேன். என்னன்னா ரட்சிக்கப்பட்டதை வந்து ஒரு சிலர், சரியா, கால்வினிசம் அந்த குரூப் எல்லாம் சொல்லுவாங்க, நீ ஒரு குடும்பத்துல பிறந்த பிறகு எப்படியா உங்க அப்பாவோட இன்சியலை நீ போடாம இருக்க முடியும்? நீ போய் ஜெயில உட்கார்ந்து இருக்கலாம் அல்லது குடிகாரனா உட்கார்ந்துட்டு இருக்கலாம், ஸ்டில் உங்க அப்பாவுடைய பேர் தான் உன்னுடைய இன்சியல். ஆர் பில்லின்னா அந்த இன்சியல் வந்து நீ சாகிற வரைக்கும் அதான் இன்சியல், வேற இன்சியலே இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து வேர்லி சென்ஸ்ல. அதனால உன் ஹெவன்லி ஃபாதரோட இன்சியல் தான் உனக்கு இருக்குது சொல்லி அவங்க ரொம்ப சிம்பிளா இந்த டாக்டர்னா சொல்லிடுவாங்க. தட் வி ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். நான் வந்து இன்சியல் வாங்கிட்டேன், ஆர் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு நான் இஷ்டத்துக்கு வாழ்ந்தேன்னு சொன்னேன்னா, எங்க அப்பாவுக்கு பிடிமில்லாதபடிக்கு வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னு சொன்னா, தட் இஸ் வெரி சீரியஸ் மேட்டர். ஸோ அதுலதான் ஜூலியஸ் சொல்லும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம ஃபெரோஸ் 2 பேருமே அவங்க ஆன்சர் பண்ணும்போது சொன்ன காரியங்கள். அதனால நான் ரசிக்கப்பட்ட உடனே அவ்வளவுதான் எனக்கு ஒரு லைசன்ஸ் கிடைச்சிருச்சு, எனக்கு ஒரு இன்சியல் கிடைச்சிருச்சு, நான் இஷ்டத்துக்கு வாழ்வேன்னு சொல்லி சொல்லக்கூடாது. அதே நேரத்துல நான் இந்த பாயிண்டை யோசிக்கும் போது நான் சீரியஸா யோசிக்கிறதுன்னா, நம்மளுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். அதான் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நம்ம ஒரு வெனஸ்டேல படிச்சோம், சால்வேஷன் என்று சொல்லும் பொழுது, நான் சிகரெட் குடிச்சிட்டு இருந்தேன், எங்கேயோ ஒரு மெசேஜ் கேட்டேன், இப்ப நான் சிகரெட் குடிக்கிறது இல்லை, அதனால நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னா அவன் இப்படிதான் இருப்பான், அவனுடைய ஃபெய்த் இப்படிதான் இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த காரணம், நான் இது வரைக்கும் ஒரு பொண்ணு பின்னால் சுத்திக்கிட்டு இருந்தேன், இப்ப நல்லா பையனாயிட்டேன், அதனால நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் நினைச்சுக்கிறேன்னு நினைச்சான்னா அவ்வளவுதான். இன்னும் ஒரு சிலர் நம்மளுடைய ஈஜிப்ட் மீட்டிங்ஸ் சொன்னோம்னா, நான் ஒரு கேம்புக்கு போனேன், அங்க கை வைத்தினேன், அங்க எல்லாம் கை வச்சாங்க, நானும் கை வைத்தினேன், அதனால நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் சொல்லிட்டு அந்த பிரீச்சர் எனக்காக ஜோம் பண்ணாரு, முன்னால வான்னு சொன்னாரு, அதனால போய் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னாங்கன்னா, தட் இஸ் ஆல்சோ நாட் ரைட். நம்ம இப்ப வேதத்தில் படிக்கிறது போல, நான் ஒரு பாவின்னு சொல்லி ஒத்துக்கொண்டு எனக்கு மீட்பர் தேவைன்னு உணர்ந்து இயேசு கிறிஸ்து என்ற உள்ளத்துல வாரும் சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாகவே தேவனுடைய கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். சோ அது வந்து மிக முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு அதனால ஃபெரோஸா சொன்னதுலயும் அண்ணன் சொன்னதுலயும் ஆட் பண்ணணும்னா, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் பொழுது டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். ப்ரீ டெஸ்டினேஷன் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாத. ஆர் யூ எ பிலீவர்? ஆர் யூ ஷூர் ஆஃப் காட்ஸ் வில்? அதுதான் இப்போ சிஸ்டர் திலகவதி சொல்லும்போது சொன்னாங்க, எல்லாரும் பாவம் செஞ்சுருக்கீங்க வாங்கன்னு சொல்லிட்டு இயேசுவான ஒரு பெரிய இன்விடேஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்போ வந்து நம்ம அந்த மீட்டிங் ஹாலுக்குள்ள போகும் பொழுது அந்த வார்த்தையை கேட்டு விசுவாசனோட உள்ள போயிடணும். உள்ள போன பிறகு திரும்பி பார்த்தாங்கன்னா, நீங்க எல்லாம் ப்ரீ டெஸ்டைன், நீங்க உள்ள வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லக்கூடியதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்வோம். அது ஒண்ணு. 2வது காரியம், இந்த ப்ரிப்பரேஷன் நான் பண்ணிட்டு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஞாபகம் வந்துச்சு. நம்ம 2 பேர் ஜெயில உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஜெயில உட்காந்துட்டு இருக்கோம். அப்போ ஒருத்தர் வந்து இது மாதிரி ப்ரீ டெஸ்டினேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ண துவங்கிட்டாங்க. நம்ம 2 பேரும் சாக வேண்டியவங்க. உடனே திடீர்னு வந்து அந்த ஜெயில சொல்ற, நாளைக்கு இயேசுன்னு ஒருத்தரை சிலுவையில் அறைய போறாங்கப்பா, அவனோட சேர்ந்து ஒன்னையா அறைய போறாங்கன்னு சொல்லிடுறாங்கன்னு வச்சுங்க. நம்ம 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவோம், டேய் கடவுள் நம்மளை ப்ரீ டெஸ்டைன் பண்ணிட்டாரு ஹெல்லுக்கு போறதுக்கு. ஸோ நாளைக்கு வந்து நம்மளை சிலுவையில் அறைய போறாங்க, நம்மளும் சாக போன்னு நினைச்சிட்டு போனில்லைங்க. Now I just take it in a very lightest sense I'm saying, but that is not a predestination. ஒரு மனுஷனுக்கு தெரியும் இன்றைக்கு நீ பரதேசில இருப்பான்னு சொல்லிட்டு, அன்னைக்கு முந்தின நாள் நைட் அவனுக்கு தெரியாது ஆண்டவர் நம்மளை ப்ரீடெஸ்டைன் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. So we cannot play with predestination. நான் வந்து சாகிறதுக்கு தான், நான் அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்துட்டேன், சாகிறதுக்கு தான் நான் ஆண்டவர் நான் ப்ரீடெஸ்டைன் பண்ணிட்டாருன்னு நம்ம சொல்லவே கூடாது. ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் அந்த சாக போறதுக்கு முன்னால அவனும் வேதனைப்பட்டிருப்பான். எப்படி ஜீசஸ் சிலுவையில் அறையப்படும் எவ்வளவு வேதனைப்பட்டான், அதே மாதிரிதான் அந்த பக்கத்துல இருக்கணும் வேதனைப்பட்டிருப்பான். அவன் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டான் நம்ம சேவியர் நம்ம பக்கத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு, ஆண்டவரே என்னை காப்பாத்துன்னு சொன்னான். அன்னைக்கு அது வரைக்கும் அவன் பாவியா இருந்தவன் அன்னைக்கு பரதேசிக்குள்ள
கடந்து போவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். சோ இன்னைக்கு ப்ரீடெஸ்டினேஷன் சொல்லிட்டு நமக்கு இது கிடைக்காது அது கிடைக்காது, நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. ஆண்டவர் கரத்துல நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, நம்ம இப்ப பேசுனது போல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு அண்ணன் சொன்ன வார்த்தை முக்கியமானது, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐ ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை நினைச்சு நம்ம வாழ்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். 2 பேருமே மென்ஷன் பண்ணாங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து அது ஸ்டார்ட் ஆகுது. ப்ரீடெஸ்டினேஷன் வந்து ரொம்ப கிளியரா ஆதியாகமத்திலே காணப்படுகிறது. ஆதாமுக்கும் ஏவாளையும் ஆண்டவர் படைக்கும் பொழுது அவரை மிருகம் மாதிரி மடைக்கவே இல்லை, அவருடைய சாயலில படைச்சார். அவங்க படைக்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு மெஷினா படைக்கல, நல்ல ஒரு மெஷினா படைச்சிருந்தாருன்னா தட்ஸ் a different story. பட் ஆண்டவர் நம்மள ஹியூமன் பீயிங்கா படைச்சிருக்கிறாரு. அதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளெஸிங். அதுலதான் சிஸ்டர் திலகவதி அந்த யூஸ் பண்ணாங்க வேர்டு ஃப்ரீ வில். அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னாங்க. ஃப்ரீ வில் என்பது வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பிளெஸிங். அது நம்ம உணர்ந்தவர்களாக நமக்கு கொடுத்திருக்க இந்த ஃப்ரீ வில்ல நம்மளை அர்ப்பணிச்சோமானா கண்டிப்பாகவே தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நம்ம மூலமாக அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிறார். மற்றவங்களும் கேள்விகள் கேட்கலாம். இன்னும் ஒரு தாட் நான் குறிச்சு வச்சிருக்கிறது என்னன்னு சொன்னா, ஹோல் பைபிளையும் நம்ம பார்க்கணும். இப்போ we have a question. வசனங்கள் சொன்னோம்னா அண்ணன் கிளியரா 6 வசனம் சொல்லிட்டாங்க. பெரோசா வந்து ரொம்ப அழகான விதத்துல ஒரு அந்த ப்ரீடெஸ்டினேஷன் இல்லாம இருக்கக்கூடிய வார்த்தைகளையும் அழகா சொன்னாங்க. இதை மட்டும் வச்சு நம்ம ஒரு தியாலஜி உண்டாக்கணும் அவசியம் கிடையாது. ரைட் ஃப்ரம் ஜெனிசிஸ் 1st சாப்டர்ல இருந்து ரெவலேஷன் வரைக்கும் நம்ம ஹோல் பைபிளை நம்ம பார்க்கும் பொழுது தேவன் அவருடைய ஜனத்தோடு நம்மோடு செய்யக்கூடிய வெளிப்பாடுகளை, அவருடைய ரெவலேஷன்ஸை முழுதுமா நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா we won't be confused. நம்ம வந்து இந்த ப்ரீடெஸ்டினேஷனை பார்க்கும் பொழுது சகோதரி ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னது போல ரொம்ப சந்தோஷப்படுவோம். என்னையும் ஆண்டவர் யோசிச்சிருக்காரு, என்னையும் இவ்வளவு நேசிச்சிருக்காரு, எவ்வளவு கிருபைன்னு சொல்றதை வந்து உண்மையிலே நம்ம யோசிப்போம். சும்மா அந்த பாடல் பாடுறது மாதிரி கிருபை 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 எல்லாம் கிருபைன்னு சொல்லிட்டு பாடிட்டு இருக்கிறது போதாது. உண்மையிலேயே நம்ம உணர்ந்து ஆண்டவருடைய கிருபை நினைச்சோம்னா நல்லா இருக்கும். அப்கோர்ஸ் அந்த ஹைப்பர் கிரேஸ்ன்னு சொன்னதுக்கு ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணதுன்னா, இது மாதிரி ஒரு சிலர் அந்த கிருபைன்னு சொல்ல வார்த்தையை ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணி எல்லாமே ஆண்டவர் கிருபை தான். அதனால நான் வந்து ஒரு மிருகம் போல வாழ்ந்து விடலாம்னு நினைக்கிற மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம், தள்ளப்பட்டிருக்கோம். கிறிஸ்தவர்களும் அது மாதிரி தள்ளப்பட்டிருக்காங்க. we have to be very very careful. Thank you. மற்றவங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அல்லது பேனல் மெம்பர்ஸ் they are very much with us. ஆனா நீங்க இதுல எங்க வீடியோல இருங்க. I was very happy to see Ferosa and Julius அண்ணன். வேற யாராவது காம்ப்ளிமெண்ட் பண்ணா அல்லது நாங்க மிஸ் பண்ண பாயிண்ட்ஸ், மற்றபடி ஃபெரோசாவும் அண்ணனும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க, நீங்களும் சொல்லலாம். சிஸ்டர் திலகவதியும் I want you to conclude. Another ask some tough questions. Young people are here. Bharat, Tibak, Mithun, பிரேமி கேட்கவே இல்லை. இன்னைக்கு ஃபெரோசா வந்தனால பிரேமி பயந்துட்டாங்க போல. அங்கிள் நான் மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கேன். Yes, Premi. Do you have any questions? Uncle, I have one question. So இது வந்து என் தம்பி என்கிட்ட கேட்ட ஒரு டவுட். அவன் என்ன கேட்டானா, சில மத்த மதத்துல உள்ளவங்களும் சில பேர் வந்து ரொம்ப பியூரா, அவங்களும் எந்த தப்புமே பண்ணாம ரொம்ப கரெக்டா நிறைய பேர் இருக்காங்க. will they go to heaven அப்படின்னு ஒரு நாள் ஒரு கொஸ்டின் கேட்டேன். பட் எனக்கு கிளியரா அதுக்கு ஆன்சர் பண்ண தெரியல. என்ன விட ஜூலியஸ் அது மாதிரி நிறைய பேரை பார்த்திருக்காங்க. காரணம் நான் வந்து அதிகமா கிறிஸ்டியன்ஸ் மத்தியிலே சுத்தினதுனால அது மாதிரி பார்த்ததில்ல. பட் ஜூலியஸ் வந்து செக்குலர் ஜாப்ல இருந்ததுனால he has seen people like that. Very true. நான் சென்னையில இருக்கும் பொழுதும் ஆச்சரியப்பட்டு பார்த்திருக்கேன். அவங்களுடைய நீதி, அவங்களுடைய அந்த அன்பு, அவங்களுடைய உண்மை, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. அண்ணன் சொல்லுவாங்க. There are people மா, நான் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போதே பார்த்திருக்கேன். ஹானஸ்ட் பீப்புள், ஒரு பிரைப் வாங்காம நல்லா இருக்கிறவங்க நான் கிறிஸ்டியன்ஸ் ஆர் தேர் லைக். பட் unless we come to God, repent and forgiveness, அது நடக்கலன்னா the Holy Spirit cannot take
our life as his residence. You are the temple of God. அது எப்போ வரும்? அவர் நமக்குள்ள வாசிக்கும் பொழுது. அது வசிக்கணும்னா ஒரு சிச்சுவேஷன் வரணும். எந்த மதத்துல இருந்தாலும் அந்த ஒரு அனுபவத்துக்கு கடவுள் நடத்த முடியும், கண்டிப்பா நடத்த முடியும். நீ நிறைய இதுகள் பார்த்துருப்பீங்க. ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல, ஈவன் யாரோ ஒருத்தருக்கு இந்த கிரியன் பைபிள் கொடுத்துருப்பாங்க, அதுல ஒரு வசனம் வாசித்திருப்பாங்க, அதுல கன்வெர்ட் ஆன முஸ்லீம் பாய் ஒருத்தனை எனக்கு தெரியும். ஒன் வேர்டு சில சமயம் ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல எக்ஸ்பிளைன் பண்றது, ஏதோ ஒரு மீட்டிங்ல சும்மா வந்து அட்டென்ட் பண்றது, கடவுள் பேசுறது, அத மாதிரி நிறைய கடவுள் பேச முடியும். தேர் ஆர் முஸ்லீம் கன்வெர்ட்ஸ், தேர் ஆர் ஹிந்து கன்வெர்ட்ஸ், தேர் ஆர் சோ மெனி. ஓகே, அப்படி நீ சொல்றத பார்த்தா அப்போ நம்ம ரைச்சியஸ்னஸ்ல டிபெண்ட் ஆகி இருந்தோம்னா that is not salvation. அதுதான் நம்ம நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் இது பண்ணிக்கிட்டு இருந்தாலும், unless this happen, that cannot work out. So things like that. And God desire is predestined that everyone, it is not just Hindu Christians or Jews to go to heaven. No, everybody, that is the plan. But he gives an opportunity and we also have to work to reach them. இப்போ நீ வந்து ஒரு ஃபெய்த்ல இருந்து வந்தீங்கன்னா உன் ஃபேமிலியில உள்ளவங்களுக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி கேட்கறதுக்கு எப்படி ரட்சிக்கப்பட முடியுங்கிறத சொல்றதுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கணும். யூ மஸ்ட் கிவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. So my wife comes from a Hindu family. Whatever opportunity we get, we try to give the gospel through somebody or other. எங்க 70th பர்த்டேக்கு ஒரு இது ப்ரோக்ராம் வச்சோம். அதுல called Surendra Farmer wife Vijaya, because she knows some of our wife side people. You are all appreciating Julius, Renuka, why change has come? It has come from Christ. And now you have come, you are all comfortably living and all, but you remember Christ comes, he gives the peace within. அப்படிங்கிறத கிளியரா கொண்டு வந்தாங்க. நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணணும்னு சொல்லணும். டெஃபினிட்டா எவ்வளவு you cannot live in righteousness and go to heaven. That is not at all the things. It's all self-righteousness is like a done. That is no use. That is what Paul comes to that stage. It is all, just like that only. நம்முடைய நீதி அழுக்கான கத்தை, நம்முடைய நீதி செல்ஃப் ரைச்சியஸ்னஸ், நம்முடைய நீதி வந்து இட்ஸ் a filthy rag. அதனால ஆண்டவருடைய இது முன்னாடி அது ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா ஆண்டவருடைய ரத்தம் மட்டும்தான் நம்முடைய பாவத்தை கழுவி சுத்திகரிக்கும். நம்முடைய செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் ஓட we cannot enter. Correct. Thank you. Just right. Sir, 1 or 2 points along with that. இதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான very clear points. Judgment is in God's hand. சரியா? நம்ம we cannot judge. காரணம் அவங்கள வெளிப்பிரகாரமான காரியங்களை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறார். ஒரு சிலர் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி உண்மையிலேயே ரசிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து அந்த உண்மையான விதத்தை தெரியாதபடிக்கு அவங்க வெளியவே அப்படி காண்பித்துக்கலாம். பட் ஆண்டவர் he knows the heart, number 1. And அதனால judgment is God's hand. Then ஒருத்தர் வந்து நல்லா இருக்கான், ஒரு பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்றதை வச்சு நம்மளுடைய ஸ்டாண்டர்ட்ல அது நல்லா இருக்கும். பட் காட் ஸ்டாண்டர்ட்ல we know that அந்த எங்க வந்து அவங்களுடைய வீக்னஸ் காணப்படுதோ God knows it. அதனால according to their weakness God will judge them. That's the way I look at it. Okay, correct. அங்கிள் Yes, Premi. க்ளோஸ் பண்ணலாமா? ஆமா ஆமா. இந்த நேரம் வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லணும். ஆண்டவர் தான் இவங்க 2 பேரையும் நமக்கு கொடுத்து திலகவதி அங்கிள் மூலியமா இந்த ஒரு செஷன் நல்லபடியா நடக்க ஆண்டவர் உதவி செஞ்சிருக்காங்க. ஜூலியஸ் அங்கிள் வந்து நம்ம சொல்லவே வேணாம். அங்கிள் எப்பவுமே அவ்வளவு கிளியரா நம்மளுக்கு நிறைய காரியம் சொல்லியிருக்காங்க. ஃபெரோஷவர் நான் இந்த இடத்துல கண்டிப்பா ஸ்பெஷலா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கெல்லாம் ஒன்னாவே வளர்ந்து ஆண்டவரை பத்தி நிறைய தெரிஞ்ச என்னோட ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு. ஸோ அவ வந்து ஆண்டருக்காக இப்படி பேசும்போது ரொம்ப ஓவர்வெல்மிங்கா தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா ஆண்டர் நான் ரொம்ப தேங்க் பண்றேன். இந்த ஒரு நேரத்தையும் ஆண்டர் தந்திருக்காங்க, நம்ம எல்லாரையும் முன் குறிச்சிருக்காங்க.
கண்டிப்பா நம்ம கத்துக்கிட்ட மாதிரி இந்த ஓட்டத்தை அவரோட கையை பிடிச்சு நம்ம டெய்லியும் நம்மள ஆண்டவர் ஷேப் பண்றாங்க. சோ இது ஒரு 1 டே ப்ராசஸ் கிடையாது. ஒரு நாள் ஹோப் விட்டுறாம, ஒரு நாள் மிஸ்டேக் பண்ணிட்டா அத வந்து ஆண்டவரே நம்மள திருத்தவும் உதவி செய்யறாங்க. சோ நம்ம முடிவு பரியந்தமும் ஆண்டவரோட கையை பிடிச்சிட்டு இந்த ஒரு ஜானிய வந்து நம்ம வெல் டன் அப்படின்ட்டு நம்ம எல்லாரையும் சொல்றதுக்காக நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ணலாம். சோ ஐ ஹம்ப்லி தேங்க் திலகவதி ஆண்டி, ஜூலியஸ் அங்கிள் அண்ட் ஆல்சோ ஃபெரோஷா. சோ இந்த நேரத்துலயும் நம்ம க்ளோசிங் ப்ரேயர் பண்ண நம்மளுக்கு ஜேம்ஸ் அங்கிள் இருக்காங்க. சோ நான் வந்து அங்கிளை வெல்கம் பண்றேன். Premalata, you know, I get given 6 references. Anna, Ferosa had overtaken me. She had given the 7th reference also. I really appreciate that. Age is not the criteria. How long you are working with God is the criteria. How deeply you are working with God. Huh? Thank you. Thank you, Julius uncle. ஓகே ஓகேம்மா, ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் ப்ரீ டெஸ்டினேஷன் குறித்து ஆண்டவரே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி கற்றுக்கொள்வதற்கு தேவன் கொடுத்த இந்த பெரிய வாய்ப்புக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை உங்களுடைய தயவுள்ள சித்தத்தின்படி ஆண்டவரே கிறிஸ்துவின் மூலமாய் சுவீகார புத்திராகும்படி முன்குறித்திருக்கிறீர் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எவ்வளவு பெரிய ஒரு கிருபை சாமி, அதற்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மாத்திரமல்ல சாமி, உங்களுடைய சுதந்திரமாக நாங்கள் மாறும்படியாகவும் எங்களை முன்குறித்திருக்கிறீர், எங்களை திறந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இதை குறித்த ஒரு தெளிவான சிந்தையோடு கூட நாங்கள் உண்மை பின்பற்றவும் மற்றவர்களுக்கும் ஆண்டவரே அதை கற்றுத்தரவும் தேவன் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல், உங்களுடைய அழைப்பு, உங்களுடைய முன்குறித்தலாம் நாங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல ஆண்டவரே. ஆனால் தேவன் எங்கள் மேல் வைத்த அன்பினாலே எங்களை ஆண்டவரை தெரிந்து கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக இம்மட்டுமாக ஆண்டவரே நீர் வழிநடத்தி வருகிறீர். அப்படிப்பட்ட உங்களுடைய அன்புக்காக நாங்கள் அதிகமாக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நாங்கள் இந்த நாளிலே பார்த்தது போல முடிவு பரியந்தம் நாங்கள் நிலைத்திருப்பவர்களாக ஆண்டவரே நாங்கள் காணப்பட ஆண்டவரே, அதன் மூலமாக அந்த ரட்சிப்பின் முழுமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். அந்த நாளிலே டிஸ்கஷன்ல பங்கு பெற்று எங்களுக்கு கற்றுத்தந்த ஜூலியஸ் அண்ணனுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஃபெரோஷாவுக்காக லீட் பண்ண திலகவதி அக்காவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. பில்லி அண்ணன் கூட ஆண்டவரே அவங்க இதுல கன்க்ளூட் பண்ணி அநேக காரியங்களை ஆண்டவரை ஷேர் பண்ணதற்காக நன்றி செலுத்துகிறோம். பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்கான நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்படிப்பட்ட அருமையான வாய்ப்பை கொடுத்ததற்கான நன்றி செலுத்துகிறோம். அதற்காக ஆண்டவரே எஃபர்ட்ஸ் எடுத்த ஒவ்வொரு அருமையான இளம் பட்டதாரிகளையும் தேவன் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம், பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you so much James uncle. So நான் பில்லி அங்கிளையும் once again thank பண்ணணும். ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க நாங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. And also Julius uncle, திலகவதி ஆண்டி, ஃபெரோஷா, once again I thank you all. And participants உங்க எல்லாரையும் நான் தேங்க் பண்ணி நெக்ஸ்ட் வாரமும் இன்னும் 3 நாள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது எல்லாரும் ப்ரேயர்ஃபுல்லா கலந்து கொள்ள நாங்க அன்பா கேட்டுக்கொள்கிறோம்.